ஜாதகம்ன்றது வெறும் நமக்கான எல்லை கோடு மட்டும்தான், நமக்கான பவுண்டரி மட்டும்தான். இப்போ வந்து நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம்ல நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் குடுக்கப்படுது. அந்த கொஸ்டின் பேப்பர் முழுக்க முழுக்க உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பா இருந்தா எப்படி இருக்கும்? இருக்கு இல்லையா? இப்போ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். உட்கார்ந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம் மாதிரி உட்கார்ந்து எக்ஸாம்லாம் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க முடியாது. நிறைய 3 ஏபிசி 3 சாய்ஸ் இருக்கும், 4 சாய்ஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணே நம்ம சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் ஜாதகம். ஓகேங்களா? சில ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும், சில ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்காது. சோ இப்போ நம்ம ஜாதகத்துல பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம். ஓகே. அந்த ஆப்ஷன் முதல்ல நம்ம ஜாதகத்துல இருக்கணும்ல. கண்டிப்பா. ஓகேங்களா? அது இருந்தா தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன் இருக்குதா? அதுக்கான பர்மிஷன் இருக்குதா நம்ம தெரிஞ்சுக்கணும். 1. 2வது அது பெஸ்ட் ஆப்ஷனா, வொர்ஸ்ட் ஆப்ஷனான்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமே வருமுன் காப்பது தானே சிறந்தது. ஓகேங்களா? பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு லாக் ஆயிட்டு அப்புறம் அதுல 10 வருஷம் 20 வருஷம் அதை விட்டு வெளியவே வர முடியாம மாட்டிக்கிறதுக்கு அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அது நமக்கு பெஸ்டா ஒஸ்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னா முன்னாடியே நம்ம உஷாரா இருந்திருப்போம் இல்லைங்களா? இந்த பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட இந்த பர்பஸ்க்காக வழி நடத்தப்படுகின்ற ஜோதிடம் தான் மரபணு ஜோதிடம். ஓகே சார்.